எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு ட்ரெடிஷ்னல் மலபார் ரெசிபி செய்யலாம். பஞ்சார பாட்டை. மலையாளத்தில் பஞ்சாரா அப்படின்னா தமிழில் சர்க்கரை, பாட்டை அப்படின்னா கருப்பாம்பூச்சி. இந்த கருப்பாம்பூச்சி பேர் எப்படி வந்து எனக்கு தெரியல. மேபி இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இருக்கலாம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், 200 கிராம் ரைஸ் எடுத்துருக்கு. இது பிரியாணி ரைஸ் தான். ஜீரகசாலா ரைஸ், கைமா ரைஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. 200 கிராம் எடுத்துருக்கு. இது இல்லை அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 2-3 டைம் நல்லா கழுகி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்து ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணியோட லெவல் ரைஸோட லெவலுக்கு கரெக்டாக நிற்கிற மாதிரியாக இருந்தால் நைஸாக சீக்கிரம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கு. அது கூடவே மிக்சியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் நான் பேட்டருக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 3 முட்டை எடுத்துருக்கு. பெருசாக இருந்தால் 2 முட்டையாக இருந்தாலும் போதும். இப்போ நான் 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கல அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்திருக்கு. அதங்க இருக்கட்டும். பொரிச்செடுக்கிறதுக்காக குழிவாக இருக்கிற அகலம் கம்மியாக இருக்கிற ஒரு காசரோல கடாய் எதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால தான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கு. இப்போ இது மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பவுல் இல்லை அப்படின்னா 2-3 சின்ன பவுல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பழைய காலத்தில் இது நம்ம தயிரெல்லாம் கடைஞ்சி அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கும் இல்லைங்களா, அந்த கடைக்கோல் இருக்குது இல்லைங்களா, அது வச்சுட்டு தான் இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நீளமாக இருக்கிற ஸ்டிக்குக்கு கீழே ஒரு பூ மாதிரியில் இருக்கும் இல்லைங்களா, பட்டர் சனர், அதுதான் அது. இப்போ நம்ம பீட்டரில் வந்திருக்கு. இப்போ வேலை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இப்போ எல்லாருமே பீட்டரில் தான் செய்கிறேன். அந்த பவுலு கூட இதே மாதிரி ஒரு பெரிய கரண்டியும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இது மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது எங்கேயுமே திருப்புறதுக்கா இல்லை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. முதல்ல மட்டும் இந்த முட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு டின்னர் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே பொசிஷனில் பிடிச்சி இதே மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்துக்கு மேலே ஃபுல்லாக நுரை வந்துடும். இந்த நுரையில் தான் நம்ம இந்த பஞ்சார பாட்டை செய்கிறேன். இப்போ அந்த நுரை ஃபுல்லாக அந்த கரண்டியில் எடுத்து அந்த பவுலில் மாற்றிடலாம். நுரை எடுக்கும்போது பார்த்துக்கோங்க, பேட்டர் தேவையில்லை. நமக்கு இந்த நுரை மட்டும்தான் எடுக்கணும். இந்த பவுல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நுரை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆயில் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. இந்த ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாகவே நுரை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அந்த ஆயில் சூடாக இருக்கும். ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு ஆயில் சூடாகாமல் பார்த்துக்கோங்க, நுரை கரிஞ்சு போயிடும். ஒரு மீடியம் ஹீட்டில் அது சூடான போதும். அதே மாதிரி நுரை ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் சூடு பண்ணுறதுக்கு போயிடுச்சுன்னா நுரை பாதி அமங்கி மாவாக மாறிடும். ஸோ அதனால ஆயிலும் நுரையும் ரெண்டும் ஒரே மாதிரி ரெடி ஆகிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. பீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் குழிவான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். எப்போவுமே இதே மாதிரி மேக்ஸிமம் நுரை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில டைம் நுரை வராமல் இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பவுல் நிறைஞ்சிருச்சு. இப்போ இது ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பவுல் அப்படியே ஆயிலில் கொட்டிடாதீங்க. மெதுவாக அந்த கரண்டி வச்சுட்டு ஒரு கரண்டியாக மேலே இருந்து நுரை எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பவுல் அப்படியே ஊற்றிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே கொஞ்சம் நுரை அமங்கி பேட்டர் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு நுரை மட்டும்தான் போதும். அதனால் கரண்டியிலே எடுத்துகிட்டு மெதுவாக ஆயிலில் போட்டுக்கோங்க. அந்த பவுலுக்கு 3 பவுல் ஃபுல்லாகவே நுரை எடுத்து ஒரு பஞ்சார பாட்டு பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2வது பவுல் இப்போ நான் ஊற்றிட்டு இருக்குது. இதோட திக்னஸ் நம்ம இப்போ நுரை ஊற்றும் போது இதோட திக்னஸ் ஆல்மோஸ்ட் 2.5 இன்ச் to 3 இன்ச் வரைக்கும் ஆகலாம். பஞ்சார பாட்டு எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு ஸ்நாக் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நான் இந்த நுரை ஊற்றி இருக்கேன். இது நுரை அமங்கும் போது இன்னும் கொஞ்சம் சின்னதாகும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை. இல்லைனா இது கரிஞ்சு போயிடும்.
அதே மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ஓரமாக பிடிச்சி தூக்காதீங்க. ஓரமாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. சில டைம் இதே மாதிரி எண்ணெய்க்குள்ளே மறுபடியும் விழுந்துடும் இது. ஸோ பத்திரமா இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் தான் இருக்கணும், ரொம்ப கரிஞ்சு போகக்கூடாது. 2 சைடும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ஸ்நாக் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நெட்டு மாதிரி தான் இருக்கும், ஹனி கோம்பல் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த எண்ணெய் ஃபுல்லாக போகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சுட்டு எண்ணெய் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த நுரை வந்து எண்ணெயில் வந்து ஊற்றும்போது இதே மாதிரி கரிஞ்சு போயிடும். இது பாருங்கள், இது ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ஆயில் தான். இதே மாதிரி ஊற்றும்போது அந்த நுரை எல்லாமே கரிஞ்சு போயிருக்கு. ஊற்றிட்டே இருந்துச்சுன்னா இதே மாதிரி கட்டியாகி அது வந்து நுரையாக மாறி அதுக்கப்புறமா பஞ்சார பாட்டு இதே மாதிரி கிடச்சிடும். ஆனால் நம்ம இது திருப்பி போடும்போது பாருங்கள், இது வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. சில டைம் ஃப்ரை பண்ணும்போது அது பார்த்துக்கோங்க. பாருங்கள், பஞ்சார பாட்டை நல்லா பர்ஃபெக்டாக ஆயில் எல்லாம் போனதுக்கப்புறம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அந்த குவான்டிட்டியில் நம்ம வந்துட்டு இதே மாதிரி 4 பஞ்சார பாட்டை பண்ணி எடுத்துருக்கு. இப்போ வந்து இது எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லித்தர்றேன். இதே மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது உடச்சிக்கலாம். இல்லை உடச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சர்க்கரை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி உடச்சதுக்கப்புறம் நல்லா கை வச்சு சின்ன சின்னதாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன், இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். இது பழம் கூட்டி பிசைஞ்சு தான் சாப்பிடுவாங்க. பழம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதே மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் பழம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை தான் இதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பிடிக்கல அப்படின்னா வெல்லம் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி பழமும் சர்க்கரையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கெஸ்ட் எல்லாம் வரும்போது கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஸ்நாக் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.